தனுசு ராசி பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது, மூல நட்சத்திரம் தனுர் ராசி, புராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி அப்படிங்கிறது இருக்கு. "வில்லானை சொல்லால் வளை" அப்படின்னு சொல்லி பழமொழியும் இருக்கு. உத்திராடத்துக்கு இன்னும் சரியான சூழ்நிலையில இல்ல. இவங்களுக்கு படிப்பும் கொஞ்சம் சில பேருக்கு குறைவா தான் இருக்கும். இந்த உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசின்னு சொல்லும்பொழுது. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது, அந்த கணவன், மனைவி அப்படின்னும்போது இந்த மாரி விஷயத்தில கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுலயும் பார்த்தீங்கன்னா, கோர்ட் கேஸஸ்லாம் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் நெறையாவே நல்லாவே இருக்கும். ஸோ ப்ராஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா, ஹை ப்ராஃபிட், லக்கி சப்போர்ட்ஸ் இது எல்லாமே நல்லாருக்கும். அதே பார்த்தீங்கன்னா, டிராவல், ஸ்பிரிச்சுவல் செலவுகள் அதிகமாக இருக்கும். எக்ஸ்பென்சன்ஸ் ஆன டிராவல், ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாத்துலயுமே கொஞ்சம் இருக்கும். ஸோ பார்த்து எல்லாமே செய்யுங்க. அதேபோல வாகன கவனம் அவசியம். ரொம்ப நிதானித்து போங்க, நிதானிச்சு வாங்க. ஏன்னா, இதுல இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். இந்த மாரி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஆனா, இவங்களுக்கு சில பரிகாரங்கள், சில விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது சில விஷயங்கள் சரியா இருக்கும். கல்யாணத்துக்கு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜூன் மாசத்துக்குள்ள சில பேர் நிச்சயம் பண்றவங்கலாம் பண்ணலாம். பெஸ்ட் இயர் ஃபார் மேரேஜ். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கு. கல்யாணம், திருமணம் பண்ணணுங்கிறவங்க ஜூன் மாசத்துக்குள்ள ஒரு பரிசம் போடுறதோ, ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்றதோ பண்ணலாம். பண்றத பத்தி தவறு கிடையாது. ஸோ பண்ணலாம். ஸோ எனக்கு சில விஷயங்கள்லாம் தடங்கலா இருக்கு. என்னுடைய தடங்கள் நீங்கணும். நான் அடுத்த லெவலுக்கு நான் வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தடங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா இவங்க இந்த பரிகாரம் பண்ணி தான் ஆகணும். வேற வழி கிடையாது. என்ன மாதிரியான இவங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிட யுகம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே உங்களோட பாலாம்பிகா தான் பேச வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. இந்த 12 ராசிக்கும் என்னென்ன விஷயம் நடக்க போகுது? கெட்டதும் நடக்கலாம், நல்லதும் நடக்கலாம். நல்லதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. கெட்டதுன்னு சொன்னாங்கன்னா அதையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்காக தான், அங்கேருந்து நீங்கள் அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சந்திக்க போகிறோம். யாரை சந்திக்க போகிறோம்? நம்ம டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் தான். அவரை நல்லா தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிறைய ராசி பலன் சொல்லி நிறைய பேர் அதுலேருந்து க்யூர் ஆகி அவருக்காக நிறைய ஃபோன் பண்ணி பேசி நான் நல்லா இருக்கேன், நீங்கள் சொன்ன மந்திரத்தை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படிலாம் நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதில் அவர் ரொம்ப சந்தோஷம். நிறைய வியூவர்ஸ் அவருக்கு வேற ஃபேன்ஸ் வேறு இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்காக அந்த 12 ராசி தமிழ் புத்தாண்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அவரையே சந்திச்சிருவோமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க இருக்கீங்க. அப்புறம் எங்களுக்கு என்ன ராசி என்னன்னாலும் நீங்க சொல்லிட போறீங்க. நல்லது, நல்லது. உங்களை சந்திச்ச இந்த மாதிரி ஜோதிடர் யுகம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. அதுவும் ஒரு நேஷனல் அவார்ட் பர்சன் கிட்ட பேசும்பொழுது ரியலி ஐ எம் ஃபீலிங் வெரி மச் ஹாப்பி. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த ஜோதிடர் யுகம் சேனலுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ரியலி திஸ் இஸ் வெரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. அந்த இது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் கிடைச்சிடாது. ஸோ இந்த விஷயம் எனக்கு கிடைக்கிறது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ நீங்க கேட்டிருந்தீங்க நிறைய விஷயம்னா நம்ம நிறைய இருக்குன்னாலும் கண்டிப்பா உங்களை மாதிரி ஆட்கள் நிறைய மக்களுக்கு தேவைகள். ஏன்னா எவ்வளோ கோடீஸ்வரங்களா இருக்கட்டும், இல்லை கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும், நல்லவங்களா இருக்கு ஏதோ அதெல்லாம் வேற. பட் இன்னைக்கு என்ன ராசி, இன்னைக்கு ராசிக்கு என்ன நடக்குதுன்றது எல்லாருமே வாட்ச் பண்றாங்க. ஈவன் நான் கூட எடுத்தோடனே பார்ப்பேன், என் ராசிக்கு இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸு, இன்னைக்கு என்ன நடக்க போகுது, சந்திராஷ்டமம் இன்னைக்கு இருக்கா இல்லையா, இதெல்லாம் நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப தேவைப்படுறீங்க. உங்களுக்கு வியூவர்ஸ் ஜாஸ்தி, உங்களுக்கு ரசிகர்கள் ஜாஸ்தி, என்ன சொல்றது, நிறைய ஃபேன்ஸ் ஜாஸ்தி. உண்மைதான் நீங்க சொல்றது உண்மையான விஷயம். அதுவும் இப்பதான் மலேசியாலாம் போயிட்டு வந்திருக்கீங்க. நிறைய வெளிநாடுகள் சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்த உடனே உங்களை சந்திச்சது எனக்கு இன்னொரு டபுள் மடங்கு சந்தோஷம். நன்றி நன்றி. எனக்கு உண்மையிலே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க ஜோதிடர் யுகம். ஸோ இதுல என்னென்ன, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லி கொடுத்தாதாங்க நல்லது. உண்மையை நான் சொல்றேன். இந்த தமிழ் புத்தாண்டுல தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு? ஏன்னா நிறைய பேர் தனுசு ராசி தான். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் தனுசு ராசியில் இருக்காங்க. ஸோ மூல நட்சத்திரம் தனுசு ராசி இதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. தனுசு ராசி இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? தனுசு ராசி பத்தி கேட்டிருந்தீங்க.
ஸோ இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது மூல நட்சத்திரம் தனுர் ராசி, புராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி அப்படிங்கிறது இருக்கு. வில்லானை சொல்லால் வளை அப்படின்னு சொல்லி பழமொழியும் இருக்கு. இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ கரெக்டாக 7ஆம் இடத்துல குரு இருக்கார். அடுத்து இந்த வருஷம் 8ஆம் இடத்துல குரு உச்சமாறார். உடல் நலத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒன்று, குடும்பத்தில் சந்தோஷம், ஆன்மீக சூழல் அதிகரிக்கும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உறவுகள் நல்லபடியாக இருக்கும். ஷார்ட்டாக சொல்லணும்னா ஃபேமிலி ஹாப்பினஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பாண்டிங் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ப்ரமோஷன்ஸு, ஃபாரின் வாய்ப்பு, பெரிய அளவுக்குள்ள ஓரளவுக்கு சில குரோத்லாம் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உழைப்புக்கேற்ற ஒரு வருமானம், உழைப்புக்கேற்ற சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முக்கியமாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து நியூ பிரான்ச்சஸ், நியூ ஐடியாஸ் இது எல்லாமே இருக்கும். ரிஸ்க் எடுத்தாலும் என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய அளவு ஜாதகத்தில் உண்டு. ஸோ உண்டு, பார்த்துக்கலாம், பண்ணலாம். அதே போல் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போவாங்க. ஸோ ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கும். ஸ்ட்ராங் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நன்னா இருக்கும். இது எந்த ராசிக்கு? பூராட நட்சத்திரம் தனுசு ராசிக்கு, மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்கு. ஆனால் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசிக்கு கணவன் மனைவி அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல கேள்விக்குறி வருது. அந்த இடத்துல சில பிரச்சனைகள் வருது. நாங்கள் சும்மா இருந்தாலும் யார் வந்து ஏதாவது எங்களுக்குள்ள சில மன வருத்தங்கள், சில விஷயங்கள், சண்டை வந்துட்டே இருக்கு. இந்த சண்டைகள் எப்படி வருது அப்படின்னு கேட்டால், கணவர் பேசுகிறதே கிடையாது, மனைவி பேசுகிறதே கிடையாது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை, அந்த சண்டை இந்த சண்டை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையில் இது கேள்விக்குறியாகவே தான் இருக்கே தவிர, உத்திராடத்துக்கு வந்து இன்னும் சரியான சூழ்நிலையில் இல்லை. இவங்களுக்கு படிப்பும் கொஞ்சம் சில பேருக்கு குறைவாக தான் இருக்கும். இந்த உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசின்னு சொல்லும் பொழுது. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த கணவன் மனைவி அப்படின்னும்போது இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேசஸ்லாம் வந்து ஃபேவரபுள் அவுட்கம்ஸ் நிறையாவே நல்லாவே இருக்கும். ஸோ ப்ராஃபிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ராஃபிட், லக்கி சப்போர்ட்ஸ் இது எல்லாமே நல்லாயிருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல், ஸ்பிரிச்சுவல் செலவுகள் அதிகமாக இருக்கும். எக்ஸ்பென்சன்ஸ் ஆன ட்ராவல், ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் இருக்கும். ஸோ பார்த்து எல்லாமே செய்யுங்க. அதே போல் வாகன கவனம் அவசியம். ரொம்ப நிதானித்து போங்க, நிதானித்து வாங்க. ஏன்னா இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். இப்போது தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது, தனுசு ராசியிலேருந்து எத்தனாவது ராசியில் ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கார்? தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த 4ஆம் இடம் என்ன இடம்? அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொன்னோம். தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். யாராக இருந்தால் என்னங்க, அம்மா தானே. ஸோ அவங்களுக்கு இப்போது ஒருத்தருக்கு இப்போ ஒரு 50 வயசு ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ யாருக்காவது 50 வயசு ஆகிடுது. இப்போ அவங்க அம்மா இருக்காங்க. இப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு 70-80 வயசு ஆச்சுன்னு உடல்நிலை பாதிப்பு இருக்குமா? அதே போல் இப்போ ஒருத்தருக்கு 30 வயசு ஆகுது. இப்போ அவங்களுக்கு அம்மா இருக்காங்க. இப்போ அவங்க அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு, சின்ன சின்ன உடல்நிலை பாதிப்புகள், பிரச்சனைகள் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். மருத்துவ செலவுகள் இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து செய்கிறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்கு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது அதே போல் வந்து ஈகோ கிளாஷஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. சமநிலை இருக்க வேண்டும். ஸோ கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். இதுலேயே நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். மூல நட்சத்திரத்தில் பிறந்த, அதுவும் வெளிநாட்டில் பிறந்த பெண்களுக்கு திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. உண்டா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். அதாவது நான் மூல நட்சத்திரத்தில் வெளிநாட்டில் பிறந்தவர்கள், தீபகர்பே அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டில் பிறந்தவர்கள், அது மலேசியாவாக இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம், அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல பிறந்தவர்களுக்கு, மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு, அதுலேயும் குறிப்பிட்ட வருஷம் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 1983லேருந்து 90க்குள்ளே பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. ஏஜ்டாக கல்யாணம் பண்ணி ப்ராப்ளமாக இருக்குது. ஏஜ்டு பர்சனாக கல்யாணம் பண்ணி ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ திருமண வாழ்க்கையில் இன்னும் அந்த ஒரு பந்தம் இன்னும் வரல. கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் ஆச்சு. இன்னும் குழந்தைகளோ ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, கணவருக்கு இன்னும் ப்ராப்பர் பிஸ்னஸோ இன்னும் வரல. இந்த பிரச்சனைகள்லாம் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இது வந்து மாற்று கருத்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனால் இவங்களுக்கு சில பரிகாரங்கள், சில விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது சில விஷயங்கள் சரியாக இருக்கும். கல்யாணத்துக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஜூன் மாதத்துக்குள்ளே சில பேர் நிச்சயம் பண்ணுறவங்கலாம் பண்ணலாம். பெஸ்ட் இயர் ஃபார் மேரேஜ். ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கு. திருமணம் பண்ணணுங்கிறவங்க ஜூன் மாதத்துக்குள்ளே ஒரு பரிசம் போடுறதோ, ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதோ பண்ணலாம். பண்ணுறதை பற்றி தவறு கிடையாது. ஸோ பண்ணலாம். அதே போல் மூல நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு எந்த அம்மன் வழிபாடு சிறப்பு? நீங்கள் உண்மையே சொல்லணும்னா தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது, நான் இப்போவும் சொல்லக்கூடிய ஒரு கடவுள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வராகியம்மன்.
எவ்வளவு வாராகி அம்மன் வழிபாடு, பஞ்சமி திதி, வாராகிக்கான ராசிக்கான மந்திரம், இந்த மாதிரியான சில விஷயங்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். இது 1. 2வது சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு பண்ணணும். அப்படி இல்லைன்னா காலபைரவர். ஸோ கண்டிப்பா இந்த வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பா பண்ணணும். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை கண்டிப்பாக சாத்த வேண்டும். ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறீங்களா, வெற்றிலை மாலை சாற்றி சுவாமிக்கு வந்து விளக்கேற்றி வச்சு வழிபாடு பண்ணணும். ஸோ எனக்கு சில விஷயங்கள்லாம் தடங்கலா இருக்கு. என்னுடைய தடங்கள் நீங்கணும். நான் அடுத்த லெவலுக்கு நான் வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தடங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா இவங்க இந்த பரிகாரம் பண்ணி தான் ஆகணும். வேற வழி கிடையாது. என்ன மாதிரியான இவங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அமாவாசையில அரச இலையில விளக்கேத்த சொல்லுங்க. நுனி வந்து வடக்க பக்கம் இருக்கணும். அதோடைய நு காம்பு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, தெக்க பக்கம் இருக்கணும். அரச இலையில விளக்கேற்றினால் அரசனைப் போல் வாழ்வளிப்பான். விநாயக பெருமானுக்கு அமாவாசையில, விடைகாலையில ஏன் அந்த காலத்துலலாம் அரச மர விநாயகர்லாம் குளத்துக்கிட்டலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒண்ணு. மூலதோ பிரம்மரூபாய மத்தியதே விஷ்ணு ரூபிணி அக்ரதே சிவரூபாய விருக்ஷராஜாயதே நமஹா. மூலதோ பிரம்மரூபாய கீழே யார் வாசம் பண்றார்? பிரம்ம வாசம் பண்றார். மத்தியதே விஷ்ணு ரூபிணி மத்தியத்தில் யார் இருக்கார்? மகாவிஷ்ணு இருக்கார். அக்ரதே சிவரூபாய நான் மேலே அதாவது அந்த மேலே இருக்கக்கூடிய பரவி இருக்கக்கூடிய அந்த மரத்துல மேலே யார் இருக்கார்? மகேஸ்வரனாகி எம்பெருமான் இருக்கார். சிவபெருமான் இருக்கார். அதனால தான் அந்த அரச மரம், அந்த இதுக்குன்னே ஒரு தனி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கக்கூடிய இடம் அதெல்லாம். அதனால தான் நம்ம ஒரு நாளும் வழிபாடு பண்ணுறது, செய்கிறது இது எல்லாமே எப்போதுமே சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதனால் இந்த வழிபாடுகள் கரெக்டாக பண்ணுங்கள். தனுசு ராசி பொறுத்தளவுக்கு இதெல்லாம் இவங்க செஞ்சாலே ஓரளவுக்கு இவங்க ராசிப்படி நன்னா அமோகமாக வந்துடுவாங்க. இதை மட்டும் பண்ண சொல்லுங்கள். சுபம். ஓ, ரொம்ப நன்றி. நிறைய வந்து தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு அன்பான சூப்பரான ஒரு பதிவு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றியா. பாருங்க, தனுசு ராசிக்கு எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காருன்றதை நீங்கள் அழகாக கேட்டிருப்பீங்க. அந்த ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்குது. 3 நட்சத்திரத்துக்குமே ஐயா தனித்தனியாக சொல்கிறாங்க. கரெக்டாக ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் புரியும். ஆக்சுவலாக வந்து தனுசு ராசி அரச இலையில் ஒரு தீபம் ஏற்ற சொல்லியிருக்காங்க. அடுத்தது புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. கவனமாக இருங்க. அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொன்ன பரிகாரத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.